ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த வார நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே இந்த வாரத்துக்குரிய சுப விசேஷங்கள் பற்றிய விவரங்களை மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வாரமாகவும் எல்லோருக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பாஞ்சாரத்ர ஸ்ரீ ஜெயந்தி நாள். அப்புறம் 17ஆம் தேதி புதன்கிழமை ஷடசீதி புண்ணியகாலம் புரட்டாசி மாசப்பிறப்பு ஏகாதசி விரத நாள். அப்புறம் 19ஆம் தேதி பிரதோஷ விரத நாள். அப்புறம் 20ஆம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளை ஆஞ்சநேயரை சனீஸ்வர பகவானை வழிபட அற்புதமான ஒரு நாள். அப்புறம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதமான நாள், மகாலய சர்வ அமாவாசை விரத நாள். நம்மளுடைய முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய பித்ரு தர்ப்பணங்களை நீத்தார் கடனை செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு நாள். இப்படி இந்த வாரம் உள்ள விசேஷ விவரங்களை பார்த்தோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நிறைவான ஒரு வாரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்திலே ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு அனுகூலமான வாரம். குறிப்பாக லா சட்டத்துறை மாணவர்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குறிப்பாக ஃபர்னிச்சர், பிளாஸ்டிக், மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். தம்பதிகள் அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 3. ரிஷபராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய வாரம். காரியங்களிலே முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். வேலையை பொறுத்தவரையிலே வேலைப்பழு இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும், அதே மாதிரி கமிஷன் ஏஜெண்ட், மண்டி நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு இழிவுற நிலைமை இருந்தாலும் வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 6. மிதுன ராசி என்பர்களே, ஏற்றமும் இரக்கமும் உள்ள வாரமாக இருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் காரிய தடை, இழுபறி இருக்கும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம், மனை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். ஜாபை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு, சில்வர், மணி சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிரயாணங்கள், பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. ஓல்டு வெஹிக்கிளை மாற்றிட்டு புது வெஹிக்கிள் வாங்குறது, இல்லை வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, நியூ வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கூடுதல் முயற்சி உழைப்பு தேவைப்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மளிகை வியாபாரம், க்ரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ஆயில், ரைஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கும் அனுகூலமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதே மாதிரி நண்பர்களாலும் சில தொல்லைகள் உண்டு. தம்பதிகள் ஆஸ் யூஷுவல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் முன்னாடி சண்டை பிடிக்கிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 4. சிம்ம ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற வாரம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். ஆனால் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது மருத்துவ செலவுகள் காத்திருக்கு, இல்லைனா ஏற்கனவே அட்மிட் ஆனவர்கள், ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஷாப், அதே மாதிரி டாட்டூ சென்டர், இந்த மாதிரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மீடியா, சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவு நன்மையாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே இஷ்டமான, விருப்பமான சில விஷயங்களை பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை முழுசாக சொல்லுங்கள், வழிபடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி, ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வருவீங்க. ஜாபை பொறுத்தவரையிலே சில தடைகள், பிரச்சனைகள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ஃபேக்ட்ரியிலோ இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் வைத்திருப்பவர்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் சம்மந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். கல்யாணம் விஷயங்களில் கவனம் தேவை. பிரயாணங்கள் முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. கடன் விஷயத்திலும் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. பைரவரை நீங்கள் ஓம் சுவானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 2. துலாம் ராசி அன்பர்களே, வார ஆரம்பத்தில் இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டிய நாள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ருட்டீன் ஒர்க்கை ஆரம்பிக்கலாம். சந்திராஷ்டமம் இன்றைக்கி உங்களுக்கு முடியுது. தேவையில்லாத கவலைகள், குழப்பங்கள் வந்து போகும், சமாளிச்சிருவீங்க. செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். மாணவர்களை பொறுத்தவரையிலே என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதல் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள். எலக்ட்ரீஷியனாக, ப்ளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக
வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க. சகோதர வழியிலே சில நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனுக்கு 2 சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, 16, 17 தேதிகளில் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. யாராவது கை மாற்று கேட்டால் உடனே தூக்கி கொடுத்துடாதீங்க. வருமானம் யோசித்து கொடுங்க. அதே மாதிரி கடன் வாங்குறவதும் கவனமாக இருக்கணும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்கள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், லாட்ஜ், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்க, டிஃபன் சென்டர், பேக்கரி, ஸ்வீட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்நாக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். ரீசெண்டாக கல்யாணமான புதுமண தம்பதிகள் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. ஈகோ பார்க்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபேடே சுரபூஜிதே அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக 17, 18, 19ஆம் தேதி இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்கள்லையும் 1க்கு 2 தடவை யோசித்து பண்ணுறது நல்லது. அவசரம் காட்டக்கூடாது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ராங் சைடில் போடுறது, ட்ராக் லைன் மாதிரி ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பெல்ட் போடாமல் காரில் ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையிலே அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவை. டைவர்ஷன் வேண்டாம். கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலே வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும் வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு இருக்கும். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை தினமும் சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, 19, 20, 21 தேதிகளில் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது. பிஸ்னஸ் விஷயங்களில் பெரிய டிசிஷன்ஸ் எல்லாம் அந்த காலப்பகுதியில் எடுக்காதீங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் சி லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி சினிமா சின்னத்திரையில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருப்பவர்கள், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க, ஃபைனான்சியராக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில தொல்லைகள் இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் அக்கௌண்டன்ட் ஆக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, கிளரிக்கல் ஜாப், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், எஜுகேஷனல் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி மாணவர்கள், குறிப்பாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமாக இருக்கும். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 3. கும்பராசி என்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். வார இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. மற்றபடி மற்ற காரியங்கள், விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். வாழ்க்கை துணையுடைய சில மோதல்கள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்கள், அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
கல்யாண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு, நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டீல், இரும்பு, அயன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேப்ரிகேஷன் செய்பவர்கள், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், அலுமினியம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 4. மீனராசி என்பர்களே, பொறுமையாக நிதானமாக இருக்கணும். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். புது முயற்சியிலே முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி விஐபிகளின் நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், லாயராக, லீகல் கன்சல்டண்ட்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க, அதே மாதிரி கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், அடகு கடை, நகைக்கடை வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாலை நேரங்களில் பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. நன்றி, வணக்கம்.